வணக்கம். இப்போது 11th ஃபிசிக்ஸ் யூனிட் 2 கைனமெட்டிக்ஸில் எக்ஸசைஸ் ப்ராப்ளம் 8 பார்க்கலாம். தி ஃபாலோயிங் வெலாசிட்டி டைம் கிராஃப் ரெப்ரசன்ட்ஸ் எ பார்ட்டிகிள் மூவிங் இன் தி பாசிட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன். Analyze its motion from 0 to 7 seconds. Calculate the displacement covered and distance travelled by the particle from 0 to 2 seconds. நேர்குறி x அச்சு திசையில் இயங்கும் துகள் ஒன்றின் திசைவேகம் நேரம் வரைபடம் காட்டப்பட்டுள்ளது. 0விலிருந்து 7 வினாடி வரை உள்ள கால இடைவெளியில் அத்துகளின் இயக்கத்தினை பகுப்பாய்வு செய்க. மேலும் 0 முதல் 2 வினாடி வரை துகள் அடைந்த இடப்பெயர்ச்சி மற்றும் துகள் கடந்த தொலைவு ஆகியவற்றை கணக்கிடுக. புக்கில் கொடுத்துருக்க வெலாசிட்டி டைம் கிராஃப் இதுதான். இதில் என்ன சொல்லியிருக்காங்க, ஃபஸ்ட்டு பார்ட் 0விலிருந்து 7 செகண்ட், அதாவது சுழி முதல் 7 வினாடி வரையிலும் இதனுடைய இயக்கத்தை பகுப்பாய்வு செய்ய சொல்கிறாங்க. ரெண்டாவது பார்ட்டில் என்ன கால்குலேட் பண்ண சொல்கிறாங்கன்னா, டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்புறம் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க. 2 பார்ட்டாக பிரிச்சுக்கலாம். இப்போ நம்ம இதை அனலைஸ் பண்ணுவோம். என்னென்ன பகுப்பாய்வு செய்யலாம்? நிலை வெக்டர், அதனுடைய பொசிஷன். இப்போ புக்கில் என்ன கேட்டிருக்காங்க கேட்கலன்றது முக்கியம் இல்லை. நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, என்னெல்லாம் இதில் பார்க்க முடியும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். முதல் அதனுடைய நிலை மாறுதா மாறலையா, நிலை வெக்டர் அதிகமாகுதா குறையுதா, நிலையாக இருக்கா, இதை பற்றி பார்ப்போம். 0 வினாடியில் அது தன்னுடைய பயணத்தை தொடங்குது. தொடங்கிட்டு திசைவேகம் வெலாசிட்டி என்ன ஆகுது பாருங்க, இன்க்ரீஸ் ஆகுது, பட் நெகட்டிவ் டைரக்ஷனில். சரியா? வெலாசிட்டி என்ன ஆகுது, நெகட்டிவ் டைரக்ஷனில் இன்க்ரீஸ் ஆகுது. ஏன்னா மேக்னிடியூட் பாருங்க, -1 -2. அப்போ இப்படி போகிறோம், இப்படி வரும். எப்படி இருந்தாலும் இயக்கம் இருக்கு, எந்த டைரக்ஷன்லங்கிறது தான். ஸோ மேக்னிடியூட் இன்க்ரீசஸ். அப்போ இயங்குகின்ற துகளின் நிலை மாறும். ஆதிப்புள்ளியிலிருந்து ஆரிஜினிலிருந்து அது இருக்கின்ற தொலைவு நிலை வெக்டர் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த நிலை வெக்டர் என்னாகும், மாறிக்கிட்டு தான் இருக்கும் இல்லையா? நிலை வெக்டர் 0விலிருந்து 1 செகண்ட் வரையிலும் இதனுடைய நிலை வெக்டர் இன்க்ரீஸ் ஆகுது, அதாவது அதிகமாகுது. சரி, 1 வினாடியிலிருந்து 2 வினாடி வரையிலும் என்ன ஆகுது, இதனுடைய திசைவேகம் குறைஞ்சிக்கிட்டு வருது. அப்போ இப்படி நெகட்டிவ் டைரக்ஷனில் போகுது. அப்போ ஆதிப்புள்ளியிலிருந்து ஒரு குறிப்பிட்ட தொலைவுக்கு போயிட்டு திரும்ப அதனுடைய வேகம் என்ன ஆகுது, குறைய ஆரம்பிக்குது. வேகம் குறையுதே தவிர அதே திசையில தான் போய்கிட்டு இருக்கு. நல்லா கவனிக்கணும். நெகட்டிவ் டைரக்ஷனில் போயிட்டு இருக்க வேகமாக இப்போ மெதுவாக போகுது. அப்போ இப்பொழுதும் என்ன ஆகும், பொசிஷன் வெக்டர் இன்க்ரீஸ் தான் ஆகும். பொசிஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் போகும். திரும்ப என்ன ஆயிடுச்சு, நின்றுச்சு. இப்போ இந்த இடத்துல என்ன ஆகுது, திசைவேகம் சுழியாயிடுச்சு. அதுக்கப்புறம் பாசிட்டிவ் டைரக்ஷனில் அதனுடைய வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. திரும்ப இப்படி வரும்போது அதனுடைய நிலை வெக்டர், அதாவது புள்ளி ஆதி புள்ளிக்கு பக்கமாக வந்துக்கிட்டு இருக்கும். சரியா? அதாவது தொடங்கிய இடத்துக்கு, இந்த ஆதி புள்ளி அல்ல, தொடங்கிய இடத்திற்கு திரும்ப வந்துக்கிட்டு இருக்கும். இப்போ தான் என்னாகும், டிக்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். ரெண்டாவது பார்ட்டில் எங்கேருந்து, 0விலிருந்து B வரையிலும் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் போகும். Bயிலிருந்து C வரையிலும் டிக்ரீஸ் ஆகும். சரியா? இப்போ Cக்கு பிறகு சீரான வேகத்தில் இருக்கு. இப்போ இதன் பிறகு பொசிஷன் வெக்டர் அதிகமாகுதா குறையுதான்றதை கணக்கு போட்டு தான் சொல்ல முடியும். ஏன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளோ இருக்கு அப்படின்னு தெரிஞ்சாதான் நமக்கு பொசிஷன் வெக்டர் கண்டுபிடிக்க முடியும். அதனால மாறுகிறது
அப்படிங்கிறத மட்டும்தான் இங்கே சொல்ல முடியும். இதை கால்குலேட் பண்ணதுக்கு அப்புறமா வேணால் அதை பற்றி சொல்லலாம். அப்போ நிலை வந்து மாறிக்கொண்டே இருக்கிறது. 2 வினாடியிலிருந்து 5 வினாடி வரையிலும் இயக்கம் இருக்கு. அப்போ இங்கேயும் நிலை மாற்றம் இருக்கு. நிலை மாறுகிறது. குறைதா கூடுதான்னு சொல்ல முடியாது, இப்போ கணக்கு போட்டதை சொல்ல முடியும். ஸோ நிலை மாறுகிறது. இங்கேயும் நிலை மாறுகிறது. 5லிருந்து 6 வரையிலும் சேஞ்சஸ், தெர் இஸ் அ சேஞ்ச் இன் பொசிஷன், அவ்வளோதான் சொல்லலாம். பட் 6 to 7 ரெஸ்ட்டுக்கு வந்துருச்சு. வெலாசிட்டி 0, தேர்ஃபோர் பொசிஷன் கான்ஸ்டன்ட். பொசிஷன் கான்ஸ்டன்ட். அங்க இருக்கிற நிலை வெக்டர் அல்லது பொசிஷன் வெக்டர் அதுக்கப்புறம் சேஞ்ச் ஆகாது. அடுத்த பார்த்தா திசை வேகம் அல்லது வெலாசிட்டியை பார்க்கலாம். வெலாசிட்டி இங்க பாத்தீங்கன்னா எப்படி ஆகுது? 0லிருந்து 1 வினாடி வரையிலும் வெலாசிட்டி இன்க்ரீசஸ் இன் நெகட்டிவ் டைரக்ஷன். ஸோ வெலாசிட்டி ஃபர்ஸ்ட் என்ன சொல்லலாம்? 0 to 1 இன்க்ரீசஸ், டைரக்ஷன் தான் நெகட்டிவ். 1 செகண்ட்ல இருந்து 2 செகண்ட் வரையில என்ன ஆகுது பாருங்க, வெலாசிட்டி டிக்ரீஸ் ஆயிட்டே வருது. டிக்ரீசஸ் becomes 0, then increases. எங்க இருந்து? இந்த D யில் இருந்து இந்த பாயிண்ட் D வரையில் உள்ள காலம், அதாவது 2வது வினாடி வரையிலும் என்ன ஆகுது? 1 செகண்ட் இன்க்ரீசஸ். ரைட். 2வது வினாடிக்கு பிறகு 5வது வினாடி வரையிலும் 2 செகண்ட்ல இருந்து 5th செகண்ட் வரையிலும் என்ன ஆகுது? வெலாசிட்டி ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். அதாவது மாறாமல் இருக்கு, மாறிலியாக இருக்கு. 5வது செகண்ட்ல இருந்து 6வது செகண்ட் வரையில எப்படி இருக்குன்னா குறைகிறது. வெலாசிட்டி குறைகிறது அல்லது டிக்ரீசஸ். 6வது செகண்ட்ல இருந்து 7வது செகண்ட் வரையில் என்ன ஆகுது பாருங்க, 6th செகண்ட் to 7th செகண்ட் வெலாசிட்டி 0. 2 இன்ஃபரன்ஸ் இங்க. வெலாசிட்டி 0ன்னு ஒன்று, இன்னொன்று v ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட்னு சொல்லலாம். ஏன்னா 0ங்கிறது கான்ஸ்டன்ட் தானே, ஏன்னா தொடர்ந்து 0வா இருக்கு, therefore கான்ஸ்டன்ட்னு சொல்லலாம். திசை வேகத்துக்கு என்ன சொன்னமோ அதே தான் வேகத்துக்கும் வரும். ஏன்னா திசை வேகம் இன்க்ரீசஸ் அப்படின்னு சொல்லி நெகட்டிவ் டைரக்ஷன் சொன்னோம். அப்போ இதுக்கு டைரக்ஷன் சொல்லாமல் இன்க்ரீசஸ்ன்னு சொல்ல போகிறோம், அவ்வளோதான். சரியா? இப்போ இங்கே இன்க்ரீசஸ் 0 to 1ல ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகுது. தென் ஸ்பீடு 1 to b. 1 to b தான். பிங்கிறது எவ்வளோ பின்னாடி கண்டுபிடிப்போம். அந்த நொடி வரையில் என்ன ஆகுது? டிக்ரீசஸ். ஃபஸ்ட்டு டிக்ரீசஸ், அதன் பிறகு இன்க்ரீசஸ். தென் 2வது நொடியிலிருந்து 5வது நொடி வரையிலும் கான்ஸ்டன்ட். வேணா ஈக்குவல் டு 1ன்னு சொல்லலாம், 1 மீட்டர் பர் செகண்ட் சொல்லலாம். தென் 5லிருந்து 6 வரையிலும் 1 செகண்ட் டிக்ரீசஸ். இங்கே 0 ஆயிடுச்சு. இப்போ ஆக்சலரேஷன் பார்ப்போம். 0விலிருந்து 1 வினாடி வரையிலும் ஆக்சலரேஷன் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். லெட் இட் பி a1. ஆக்சலரேஷன்ங்கிறது டெல்டா v பை டெல்டா t அல்லது dv பை dt, ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டின்னு சொல்லலாம். அது வந்து இனிஷியல் ஃபைனல் வெலாசிட்டியோட டிஃபரன்ஸ். ஃபைனல் வெலாசிட்டி -2, இனிஷியல் வெலாசிட்டி 0, therefore ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி பை டைம். ஃபைனல் டைம் வந்து 1 செகண்ட், இனிஷியல் 0, 1 minus 0 equal to -2 by 1 equal to -2. அப்போ 0 to 1 செகண்ட் ஆக்சலரேஷன் எப்படி இருக்கு? a equal to -2ன்னு இருக்கு. ஆக்சலரேஷனோட வேல்யூ -2. நெகட்டிவ் டைரக்ஷன்ல இருக்கு, நெகட்டிவ் x டைரக்ஷன்ல, தட் இஸ் ஆல்.
அப்போ இது கான்ஸ்டண்டா இல்லையான்னு பார்த்தீங்கன்னா இந்த லைன் ஸ்ட்ரைட் லைனா இருக்கு, ஸ்லோப் கான்ஸ்டண்டா இருக்கு. இங்க இருக்க ஸ்லோப்பு, இங்க இருக்க ஸ்லோப்பு, இங்க இருக்க ஸ்லோப்பும் மாறாம இருக்கு. therefore a equal to constant. புக்ல கேட்டிருக்காங்களோ இல்லையோ, நாளைக்கு இது நீட்லயோ ஜேஇலயோ வேற ஏதோ ஒரு எக்ஸாம்ல வந்தா இதுல என்னென்ன கேட்க முடியுமோ அத்தனை வாய்ப்புகளையும் பார்த்துருவோம். இப்போ அடுத்து ஆக்சலரேஷன் 1 செகண்ட்ல இருந்து 2 செகண்ட் வரையிலும் எப்படி இருக்கு அப்படின்னு பார்ப்போம். அதை a2ன்னு வச்சுக்குவோம். a2 ஈக்குவல் டு ஃபைனல் வெலாசிட்டி, இது இங்க ஃபைனல் வெலாசிட்டி 1, இனிஷியல் வெலாசிட்டி -2. அப்போ 1 minus 2 by டைம் என்ன, ஃபைனல் டைம் 2 செகண்ட், இனிஷியல் டைம் 1 செகண்ட். இப்போ 2 minus 1 equal to 3 by 1 equal to 3 plus 3. இப்போ இங்க இருந்து இங்க இந்த லைனு ஸ்லோப் மாறலை, ஏன்னா இப்படி கர்வா போனால் தான் ஆக்சலரேஷன் சேஞ்ச் ஆகுதுன்னு அர்த்தம். there is no change in acceleration. அப்போ இங்க a வந்து +3 இருக்கு, அதே சமயத்தில் a கான்ஸ்டன்டாகவும் இருக்கு. அடுத்து இந்த பார்ட் c, அதாவது 2வது செகண்ட்ல இருந்து 5வது செகண்ட் வரையிலும் பார்த்தீங்கன்னா அது ஆக்சலரேஷன் a3ன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா இங்க வெலாசிட்டி 1 தான், இங்கே வெலாசிட்டி 1 தான். therefore 1 minus 1 by இங்க டைம் 2 5 minus 2 equal to 0 by 3 equal to 0. ஆக்சலரேஷன் எதுவும் இல்லை அப்படின்னா பொருள் நின்றுச்சுன்னு அர்த்தம் இல்லை. இட் கண்டினியூஸ் இன் இட்ஸ் இனிஷியல் வெலாசிட்டி. a equal to 0, இன்னொரு இன்ஃபரன்ஸ் அதில் என்ன, வெலாசிட்டி ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட், அந்த இன்ஃபரன்ஸ் அங்கே கொண்டு வரணும். அதன் பிறகு 5 to 6 என்ன நடக்குது, 5 to 6 வந்து ஃபைனல் வெலாசிட்டி 0, இது ஆக்சலரேஷன் 4 வச்சுருந்தா ஃபைனல் வெலாசிட்டி 0, இனிஷியல் வெலாசிட்டி 1. அப்போ 0 minus 1 by டைம் 6 minus 5 equal to -1 by 1 equal to -1. இப்போ ஆக்சலரேஷன் கான்ஸ்டன்ட் பட் நெகட்டிவ், therefore a equal to -1 and constant, acceleration constant. இங்க வெலாசிட்டி கான்ஸ்டன்ட் இல்லை, ஆக்சலரேஷன் கான்ஸ்டன்ட்னா வெலாசிட்டி, ஆக்சலரேஷன் 0 இருந்தால் மட்டும்தான் வெலாசிட்டி கான்ஸ்டன்ட். 6 to 7 பார்த்தோம்னா வெலாசிட்டி 0, சேஞ்ச் இன் வெலாசிட்டியும் 0, therefore ஆக்சலரேஷன் 0, வெலாசிட்டி 0. 0வும் ஒரு கான்ஸ்டன்ட் தான், therefore ஆக்சலரேஷன் கான்ஸ்டன்ட்னு சொல்லலாம், வெலாசிட்டி கான்ஸ்டன்ட் சொல்கிறோம். அடுத்து டிஸ்பிளேஸ்மெண்ட் பார்க்கலாம். டிஸ்பிளேஸ்மெண்ட் எது வரையில் கேட்டிருக்காங்க, 0விலிருந்து 2 செகண்ட் வரையில் கேட்டிருக்காங்க. இப்போ இதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, டிஸ்பிளேஸ்மெண்ட்னாலே வேணும் வெலாசிட்டி இன்ட்டு டைம், அதாவது திசைவேகம் இன்ட்டு காலம். திசைவேகம் கான்ஸ்டண்டாக இப்போ இங்கே மாதிரி இருந்துச்சுன்னா திசைவேகம் இன்ட்டு காலம் போட்டு கிடைக்கும். இப்போ சீரான திசைவேகமாக இருந்ததுன்னா சராசரி திசைவேகம் கண்டுபிடிச்சு காலத்தில் மல்டிப்ளை பண்ணால் டிஸ்பிளேஸ்மெண்ட் கிடைக்கும். இங்கே சீரான திசைவேகம் தான், அது மேத்தமெட்டிக்கல் மெத்தட். நம்ம இங்கே என்ன செய்ய போகிறோம்னா கிராஃபிக்கல் மெத்தட் யூஸ் பண்ணுறோம். இந்த வெலாசிட்டி டைம் கிராஃபில் இந்த கிராஃபுக்கும் எக்ஸாக்சிஸ்க்கும் இடையில இருக்கக்கூடிய ஏரியா, அதாவது பரப்பு, இதுதான் டிஸ்பிளேஸ்மெண்ட். இப்போ எப்படி கண்டுபிடிக்க முடியும், இந்த டிஸ்டன்ஸ் நமக்கு தெரியுமா, பாயிண்ட் பி 0லிருந்து பி வரலையும் தெரியுமான்னு பார்த்தா தெரியாது. ஸோ ஃபஸ்ட்டு அதை நம்ம கால்குலேட் பண்ணுவோம். இந்த பாயிண்ட் எங்க இருக்கு, இந்த லைன்ல இருக்கு. அப்ப இந்த லைனோட ஸ்லோப் சாய்வு கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா ஸ்ட்ரைட் லைன் நேர்கோட்டினுடைய சமன்பாடு y ஈக்குவல் டு mx பிளஸ் c என்ற சமன்பாட்டில் x வேல்யூவை கண்டுபிடிக்கலாம். இப்போ நான் வேற ஒரு மெத்தட் யூஸ் பண்றேன். எந்த மெத்தட் உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அதை ஃபாலோ பண்ணிக்கங்க, அல்லது இந்த பாயிண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு உங்கள் டீச்சர் என்ன மெத்தட் ஃபாலோ பண்ணுறாங்களோ அதை நீங்கள் பண்ணிக்கலாம். நான் என்ன செய்கிறேன், 2 ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறேன், பிசிடி ட்ரையாங்கிள் பிசிடி, அப்புறம் ட்ரையாங்கிள் ஏசிஇ, ட்ரையாங்கிள் ஏசிஇ, 2 ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறேன். ரெண்டையும் பாருங்க, சிமிலர் ட்ரையாங்கிள்.
அப்போ BD by AE equal to CD by CE. Therefore, BD equal to CD by CE into AE. Or BD equal to CD ஓட வேல்யூ என்ன? CD 1 by CE எவ்வளவு? CE அதாவது இது வரையிலும் 1 2 3 into AE. AEங்கிறது என்ன? x axisல 1ல இருந்து 2 வரையிலும். Therefore difference 1. Therefore BD equal to 1 by 3. BD 1 by 3 னா OB என்ன வரும்? OB equal to 2 minus BD equal to 2 minus 1 by 3 equal to 6 minus 1 by 3 or OB equal to 5 by 3 கண்டுபிடிச்சிட்டோம். Therefore this area OAB triangle ஓட area formula என்ன? A is equal to half BH இங்க இந்த triangle 1 ன்னு வச்சுக்கிட்டு A1 ன்னு வச்சுப்போம் B1 H1. Therefore area 1 equal to half into B1 என்ன? OBங்கிறது 5 by 3 H1 ன்றது இந்த distance. இது எவ்வளவு? -2. Therefore -2 or A1 equal area 1 equal to 2 cancel ஆயிடும். மைனஸ் இருக்கு. -5 by 3. இந்த ட்ரையாங்கிளோட ஏரியா இப்போ நமக்கு வேணும். இந்த டைம்ல இந்த B ல இருந்து D வரையிலும் ரெண்டாவது செகண்ட் வரையிலும் எவ்வளவு டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணிருச்சு அல்லது டிஸ்பிளேஸ்மெண்ட் தெரியணும் அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் S2 ன்னு வச்சுக்குவோம். அல்லது இந்த ஏரியா A2 equal to half B2 H2 equal to half B2 எவ்வளவு? BD equal to நம்ம முன்னாடி கண்டுபிடிச்சிட்டோம் equal to 1 by 3. இது எவ்வளவு? 1 plus 1. Therefore A2 அதாவது displacement 2 equal to 1 by 6 plus 1 by 6. அப்ப displacement அப்படின்னு பார்த்தீங்கன்னா overall displacement S equal to S1 plus S2. S1 எவ்வளவு? minus 5 by 3. Therefore S equal to minus 5 by 3. S2 1 by 6. அப்போ S equal to common denominator எடுங்க 6. இங்க வந்து minus 10 வரும். இது plus 1. Therefore S equal to minus 9 by 6. That is displacement equal to minus 1.5. S equal to 1.5 மீட்டர்னு வச்சுக்கலாம். அடுத்து டிஸ்டன்ஸ் டிராவல்டு பார்க்கணும் இல்லையா? டிஸ்டன்ஸ் டிராவல்ட Dன்னு வச்சுக்குவோம். D is equal to D1 plus D2. அதாவது D1ன்றது 0ல இருந்து இந்த டைம் வரையிலும், அதுக்கப்புறம் D2ன்றது இதுல இருந்து இது வரையிலும் டிராவல் பண்ண டிஸ்டன்ஸ்னு வச்சுக்குவோம். டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட மாடுலஸ் வேல்யூ தான். அதாவது நெகட்டிவ் டைரக்ஷன்லையா பாசிட்டிவ் டைரக்ஷன்லையா அப்படிங்கிறத எடுத்துக்காம டிராவல் பண்ண டிஸ்டன்ஸ் எவ்வளவுன்னு மட்டும் பார்க்கணும். Therefore D equal to modulus S1 plus modulus S2. D is equal to modulus minus 5 by 3 plus 1 by 6. Modulus 1 by 6 equal to 5 by 3 plus 1 by 6 equal to இது வந்து
10 plus 1. Therefore, d is equal to 11 by 6 equal to 1.83 அப்படியே வந்துகிட்டே இருக்கும். Therefore 1.83 மீட்டர். முக்கியமான ஒரு பாயிண்ட் நான் சொல்லணும். இந்த ஆக்சலரேஷன் கண்டுபிடிச்சோம் இல்லையா, டேபிள் போட்டு கம்பேர் பண்ணோம் இல்லையா, இந்த ஆக்சலரேஷனில் 0 to 1 செகண்ட் பார்த்தப்போ நமக்கு ஆக்சலரேஷன் வேல்யூ ஒன்று வந்துச்சு. முன்னாடி டேபிள் போட்டு ஆக்சலரேஷன் கண்டுபிடிச்சோம் இல்லையா இந்த அனாலிசிஸில், இதில் A1 எவ்வளோன்னு கண்டுபிடிச்சோம். A1 ஈக்குவல் டு -2 மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர்னு பார்த்தோம். அதாவது 0விலிருந்து 1 செகண்ட் வரையிலும் உள்ள ஆக்சலரேஷன் முடுக்கம். அடுத்து இந்த 1வது செகண்ட்ல இருந்து 2வது செகண்ட் வரையிலும் உள்ள முடுக்கம் A2 ஈக்குவல் டு 3 மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர்னு பார்த்தோம். இதை ரெண்டையும் கம்பேர் பண்ணியிருக்கலாம் இல்லையா அடுத்ததாக. அதாவது இந்த ஆக்சலரேஷன் இந்த டைம்ல முதல் ஒரு செகண்ட்ல இருந்த முடுக்கத்தை விட 2வது ஒரு செகண்ட்ல இருக்க முடுக்கம் அதாவது ஆக்சலரேஷன் அதிகம். A1 is less than A2. இதை விட இந்த பீரியட்ல ஆக்சலரேஷன் குறைச்சல். அது பார்த்தா தெரியும். இங்க ஸ்லோப்பு, இந்த ஸ்லோப்புக்கும் இந்த ஸ்லோப்புக்கும் வித்தியாசம் தெரியும். அடுத்து இந்த ஸ்லோப் நெகட்டிவா இருக்கு, தேர்ஃபோர் இது நெகட்டிவ். இந்த ஸ்லோப்பு பாசிட்டிவா இருக்கு, தேர்ஃபோர் ஆக்சலரேஷன் பாசிட்டிவ். இதை மாடுலஸ்ல எடுத்துக்கணும். தேங்க்யூ.